நாம் இன்று பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஜேம்ஸ் சாப்டர் 1, யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம். இது மிகவும் எளிமையான ஒரு அதிகாரம், நம்ம படித்தாலே புரியும். நம்ம இன்னைக்கு 3 முக்கியமான கருத்துக்களை பார்க்கவிருக்கிறோம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு டெய்லி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறையா டெசிஷன்ஸ் எடுக்கிறோம். நமக்கு நிறைய விஷயங்களில் சஜஷன்ஸ் தேவைப்படுது. நம்ம என்ன பண்ணுறோம் ஜென்ரலாக அப்படின்னாக்க, முதல்ல நம்ம ஃபோன் எடுக்கிறோம். ஃபோனில் கூகுள் பண்ணி பார்க்குறோம். இல்லைன்னா இப்போலாம் ஏஐ ஜெமினையோ இல்லை சாட் ஜிபிடியோ எடுத்து அதில் சர்ச் பண்ணி பார்க்குறோம். இல்லைன்னா யாருக்காவது ஃபோன் பண்ணி இது எப்படி பண்ணுறது, அது எப்படி பண்ணுறது, நீங்கள் எப்படி, என்னென்ன சஜஷன்ஸ், அது மாதிரி நம்ம மற்றவங்கக்கிட்ட நம்ம கேட்குறோம். இதெல்லாம் தவறா அப்படின்னா இதெல்லாம் தவறு கிடையாது. பட் ஆனால் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான ஞானத்துக்கும், எல்லா ஞானத்துக்கும் ஒரே ஒரு சோர்ஸ், அது யாருன்னா அனாதி தேவன் தான். இந்த அனாதி ஞானத்துக்கெல்லாம் ஒரே ஒரு சோர்ஸ் யார் அப்படின்னா அனாதி தேவன் மட்டும்தான். நம்ம என்ன பண்ணணும், முதல்ல அவரை தான் தேடணும். அவர்கிட்ட தான் நம்ம எந்த ஒரு சஜஷன்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டெசிஷனாக இருந்தாலும் சரி, அவரை தான் நம்ம நாட வேண்டும், அவரை தான் நம்ம தேட வேண்டும். அவர் நமக்கு மனிதர்கள் மூலமாக நமக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவார். இல்லை எந்த விதத்தில் வேணாலும் நமக்கு நம்ம என்ன சொல்லணுமோ அதை நமக்கு அவர் சொல்லுவார். ஆனால் நம்ம எப்பயுமே தேவனை தான் முதல்ல நாடணும். தேவனை தான் நம்ம சார்ந்து வாழணும். சில சமயம் நம்ம ஒரு பெரிய டெசிஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ப்ரே பண்ணி கடவுள்கிட்ட கேட்கறது உண்டு. ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயம், உதாரணத்துக்கு நம்ம இன்னைக்கு இட்லி செய்கிறதா தோசை செய்கிறதா, இது மாதிரியான ஒரு விஷயத்துலாம் சில சமயம் நமக்கு ஒரு சஜஷன்ஸ், நமக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. ஆனால் இதெல்லாம் நம்ம எப்படி கடவுள்கிட்ட கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கம் நம்மக்கிட்ட இருக்கும். அது எதனால் இந்த தயக்கம் இருக்குது அப்படின்னா, சில சமயம் ஒரு பெரிய மேலதிகாரிங்க கிட்ட நம்ம ஒரு இது மாதிரியான ஒரு சில்லியான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சின்ன விஷயத்தில் நம்ம கேட்டோம் அப்படின்னா, இதெல்லாமல் அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர்கிட்ட போய் இதெல்லாமா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரோட பிஏ கிட்டேயோ இல்லை செக்ரட்டரிட்டியோ இல்லை கிளர்க் கிட்டேயோ நம்ம இதெல்லாம் கேட்குறது உண்டு. அதே மாதிரி நம்ம வீட்லேயே சில விஷயங்கள்லாம் இது மாதிரி கேட்டால், இன்னும் இதெல்லாமா கேட்பீங்க சில்லியா, இதெல்லாமா கேட்ப அப்படின்னு நம்ம வீட்லேயே நம்மள சொல்கிறது உண்டு. ஆனால் தேவன் நீ என்ன இது, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் தான் கடவுள், நீ என்கிட்டே இது மாதிரியான ஒரு சில்லியான விஷயம்லாம் நீ கேட்பியா, இதெல்லாம் கூட நீ என்கிட்ட கேட்ப, இதெல்லாம் ஒரு சில்லியான விஷயம் அப்படின்னு நம்மளை கடிந்து கொள்ள மாட்டாராம். இதை தான் பைபிளில் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், சில்லியான விஷயம், இதை போய் எப்படி கடவுள்கிட்ட கேட்குறது அப்படின்னு நம்ம தயங்க தேவையில்லை. நம்ம தேவனிடத்தில் நம்ம ஞானம் வேணுங்கும் போது அவர்கிட்ட சந்தோஷமாக போய் உரிமையாக நம்ம தேவனிடத்தில் நம்முடைய தகப்பன்கிட்ட நம்ம கேட்கலாம். அவர் நமக்கு அதுக்கு சஜஷன் சொல்கிறது, அந்த ஞானத்தை நம்ம கொடுக்கும் பொழுது சில்லியாக இருக்குது அப்படின்னு கடிந்து கொள்ளாமல் மட்டுமல்ல, நம்ம அது மாதிரி அவரை சார்ந்து வாழும் பொழுது அவர் மிகவும் பிரியப்படுகிறார். நம்ம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நம்ம தேவனை முழுமையாக சார்ந்து வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம். தேவன் அதிலே மிகவும் பிரியமாக இருக்கிறார். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவரை நம்மிடத்திலே வாசமாக இருக்கும்படி நமக்காகவே கொடுத்துருக்காரு. நம்ம இட்லி செய்கிறதா தோசை செய்கிறதா அப்படின்னு கேட்டால் கூட, என்ன இது மாதிரி சில்லியான விஷயம்லாம் என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்ல மாட்டார். அதற்கான பதிலை மிகவும் சந்தோஷமாக நமக்கு கொடுப்பார். நம்ம தேவனை சார்ந்து நம்ம வாழ வேண்டும், தேவனோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதுக்கு தான் பரிசுத்த நமக்கு தேவன் நம்மிடத்திலே எப்பொழுதும் வாசமாக இருக்கும்படி நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆமென். பாயிண்ட் நம்பர் 2, நம்ம தேவனை சார்ந்து அவரிடத்துல நம்ம ஞானத்தை கேட்கும் பொழுது அவர் நம்மிடத்துல பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு அப்படின்னா, 1, வேத வசனத்தின் மூலமாக பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை நமக்கு வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பைபிளை படிக்கும்போது அதன் மூலமாக தேவன் நம்மிடத்துல பேசுகிறார். இன்னொன்று, நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாருன்னா, நம்ம டைரெக்டாக பேசுகிறாரு. இதுதான் ரேமா வேர்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஹீப்ரூவில். இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம என்ன கேட்டாலும் அதுக்கு தேவன் நமக்கு வேதவசனத்தின் மூலமாக பதில் கூறுகிறார். பட் இப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் இன்னைக்கு இட்லி செய்கிறதா தோசை செய்கிறதா அப்படின்னு கேட்டாக்க அதில் நமக்கு டைரெக்டாக தான் கடவுள் சொல்கிறாரு. இட்லி செய்கிறதா தோசை செய்கிறதா அப்படிங்கிறது நம்ம ஒரு கொஷின் கேட்கும்போது, நான் இட்லி வேணாலும் செய்யலாம், தோசை வேணாலும் செய்யலாம், ஏன்னா அதற்கான ஒரு ஆட்டோனமி எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. பட் நீங்கள் என்ன செய்யறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட கேட்குறேன். அப்படிங்கும்போது கடவுள் என்கிட்ட டைரெக்டாக இன்னைக்கு இட்லி செய், இன்னைக்கு தோசை செய் அப்படின்னு எனக்கு கடவுள் டைரெக்டாக பேசுவார். அது எப்படி கடவுள் டைரெக்டாக நம்மக்கிட்ட பேசுவார் அப்படின்னு
கேட்டோம் அப்படின்னா, ஆபிரகாம் கிட்ட பேசின அதே தேவன் தான், மோசே இடத்துல பேசின அதே தேவன் தான், தாவீதின் இடத்துல பேசின அதே தேவன் தான், அப்போஸ்தலர்கிட்ட பேசின அதே தேவன் தான், பவுல் கிட்ட பேசின அதே தேவன் தான் இன்னைக்கு என்கிட்டையும் பேசுகிறாரு, உங்ககிட்டையும் பேசுவார். அதில் எந்தவித சந்தேகமும் தேவையில்லை. அவர் நம்மக்கிட்ட பேசுகிறாரு. நமக்கு கேட்கக்கூடிய காது இருக்கா? நம்ம அவர் பேசுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோமா? அவர் பேசுகிறத நம்ம செவி கொடுத்து நம்ம கவனிக்கிறோமா? அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக டைரெக்டாக நம்மக்கிட்ட பேசி நமக்கு ஞானத்தை கொடுக்குறார். இப்போ அந்த ஞானத்தை கொடுத்ததுக்கப்புறம் அது இப்போ நமக்கு தெரியுது. இப்போ நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதன்படி செய்ய வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறைய டைம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு நிறையா தண்ணி குடிக்கணும்னு தெரியும், ஆனால் எனக்கு டெய்லி நடக்கணும்னு தெரியும், ஆனால் இவ்வளோ கப்பு காஃபி குடிக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன்ஸை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, அது வார்த்தையை அறிந்து நம்ம அதை செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னா அது நம்மை நாமே ஏமாற்றி கொள்வதற்கு அர்த்தம் அப்படின்னு வேத வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு விஷயம் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு தேவன் நமக்கு சொல்லி கொடுத்து அதை நம்ம செய்யாமல் இருக்கோம் அப்படின்னா அதுவே ஒரு பாவம் என்றும் வேதம் கூறுகிறது. நம்ம வேதத்தை நம்ம அறிந்திருந்து, தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிந்து அதன்படி செய்யலைன்னா நம்மை நாமே ஏமாற்றிக்கிறோம் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தேவனுடைய வார்த்தையை அறிகிறவர்களாய் மட்டும் இல்லாமல் அதன்படி நம்ம கீழ்ப்பட்டிருந்து அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு கூறுகிறது. பாயிண்ட் நம்பர் 3, ஆவிக்குரிய கனிகளுடைய முக்கியத்துவத்தை பற்றி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம முதிர்ச்சி அடைவதை பற்றி இங்கே யாக்கோபு எழுதின புஸ்தகத்திலே நம்ம பார்க்குறோம். இது எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை நம்ம சரியான விதத்தில் பயன்படுத்துவதற்கு நமக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி தேவை, ஆவிக்குரிய கனிகள் தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் கூட கோஆப்ரேட் பண்ணணும். கோஆப்ரேட் பண்ணி இந்த ஆவிக்குரிய கனிகளை நம்ம வளர்க்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம முதிர்ச்சி அடைய வேண்டும். நம்மளோட சொத்து எல்லாமே நம்மளுடைய குழந்தைங்களுக்கு தான். பட் ஆனால் 15 வயசு குழந்தைக்கு யாராவது 10 லட்ச ரூபா பாக்கெட் மணி கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த 10 லட்ச ரூபாய் நம்ம அந்த வயசில் ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாத ஒரு நேரத்தில் கொடுத்தா அது அவங்களுக்கு ஆபத்தாக கூட இருக்கலாம். அதனால் அது மாதிரி நம்ம எப்படி நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு முதிர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் தேவனும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம முதிர்ச்சி அடையும் பொழுது தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு முழுமையாக கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியினுடைய வழிகாட்டுதலின்படி நடக்கணும். தேவனை சார்ந்து வாழ வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பரிசுத்த ஆவியினர் கூட கோஆப்ரேட் பண்ணி அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்து நம்முடைய ஆவியிலே நம் முதிர்ச்சி அடைய வேண்டும். நம்ம இடத்துல ஆவிக்குரிய கனிகளை நம்ம வெளிப்படுத்த வேண்டும், ஆவியிலே நம்ம முதிர்ச்சி அடைய வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இது மாதிரி பண்ணும்போது தேவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்குறார். இதை நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாக நடப்பிப்பேன். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஆசீர்வாதங்களை வெகு விரைவில் தருவார். ஆமென்.